ரைட். இப்போ நான் கேள்வியை பார்த்தோம்னு சொன்னேன், காந்தங்களை நோக்கி கவரப்படாத ஒரு திரவியத்தினாலான ஏகபி என்னும் இரு கடத்தும் தடங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஓர் உராய்வற்ற காவலிட்ட தண்டவாளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளன. தடங்கள் தண்டவாளங்களின் வழியே சுயாதீனமாக இயங்கத்தக்கவையாக இருக்கும் அதேவேளை தடங்களின் தடங்கள் தண்டவாளத்துக்கு செங்குத்தானவை. இரு தடங்களுக்கிடையே வைக்கப்பட்டுள்ள சட்ட காந்தமும் தொடக்கத்திலே ஓய்வில் இருக்கின்றன. பின்னர் சட்ட காந்தம் உருவில் காணப்படுகின்றவாறு சந்தியாக வலப்பக்கத்துக்கு அசைக்கப்படுகின்றது. இதன் விளைவாக யாது நடக்கும் என்று அவன் கேட்கிறான். இப்போ இந்த கேள்விக்கு எல்லாத்தையும் விட முதலாவது விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு வட்டக்கடத்தியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அந்த வட்டக்கடத்தியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த திசையில் மின்னோட்டம் ஓடிக்க அதுலால் உருவாகிற அந்த காந்தப்புல கோடுகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு நாங்கள் அந்த விளக்கை விதியை பயன்படுத்த வேண்டியிருக்கு. மின்னோட்டம் இந்த திசையில் இப்படி ஓடுது. விளக்கையை நாங்கள் படித்தா இந்த மின்னோட்டம் இந்த திசையில் ஓடுனா இந்த பெரிய விரலங்களுக்கு என்ன அந்த காந்தப்புல திசையை காட்டும். காட்டினா காந்தப்புலம் இப்படி போகுதுன்னு இப்படி இப்படி போகுது. அப்போ இந்த கடத்திக்கு இது வெளிநோக்கி வர்றபடியாக இது எங்களுக்கு எண்முனைவாக இருக்கும். இந்த பக்கம் கடத்திக்கு உள்நோக்கி போகிறபடியாக இது எங்களுக்கு எஸ் முனைவாக இருக்கும். முதலாவது நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். நாங்கள் சொல்கிறோம் ரைட். அடுத்த விடயத்தை பார்ப்போம். ஒரு வட்டக்கடத்தி இருக்குது. அந்த வட்டக்கடத்திக்கு உள்நோக்கி காந்த விசை கோடல் இருக்குது. அப்போ உள்நோக்கி எங்களுக்கு இருக்கிற அந்த காந்தப்பாயம் தான் காந்த விசை கோடுகள். அந்த காந்தப்பாயம் அதிகரிக்கும் என்று சொன்னால், அப்போ உள்நோக்கி எங்களுக்கு இருக்கிற அந்த காந்தப்பாயம் காந்த விசை கோடுகள் அதிகரிக்கும் என்று சொன்னால், இந்த கடத்தியில் ஒரு மின்னோட்டம் எங்களுக்கு உருவாகும். அதாவது மின்னியக்க விசை தூண்டப்பட்டு அந்த மின்னியக்க விசை காரணமாக மின்னோட்டம் உருவாகும். அது எப்படி இருக்குமென்று சொன்னால், இதில் ஏற்படுற மாற்றத்தை எதிர்க்கிற மாதிரி தான் எங்களுக்கு உருவாகும். அதாவது உள்நோக்கி எங்களுக்கு காந்த விசை கோடுகள் அதிகரிச்சுன்னு சொன்னால் அதை தடுக்கும் முகமாகத்தான் இதில் மின்னோட்டம் ஓடும். அதாவது என்ன, உள்நோக்கிய திசையில் காந்த விசை கோடு அதிகரித்தா அப்போ அதை குறைக்கணும்னு சொன்னால் என்ன, வெளிநோக்கிய திசையில் காந்த விசை கோடுகள் உருவாகணும். அப்போ வெளிநோக்கிய திசையில் காந்த விசை கோடுகள் உருவாகணும்னு சொன்னால் மின்னோட்டம் எப்படி ஓடணும், விளக்கையை நாங்கள் பிடிச்சி பார்க்கணும். இது பெரிய விலங்குகளுக்கு என்ன, வெளிநோக்கிய திசையில் மின்னோட்டம். அப்போ இப்படி இந்த திசையில் மின்னோட்டம் ஓட ஓடும் பாருங்க. அப்போ இந்த திசையில் மின்னோட்டம் ஓடினாத்தால் எங்களுக்கு வெளிநோக்கி காந்தப்பாயம் உருவாக உள்நோக்கி அந்த அதிகரித்து சேர்ற காந்தப்பாயம் எங்களுக்கு தடுக்கப்படும். அப்போ எதிர்மறையான செயற்பாடு அது செய்யும். அதாவது உள்நோக்கி காந்த விசைக்கோடு அதிகரிச்சுன்னு சொன்னால் உள்நோக்கிய காந்த விசைக்கோடுகளை குறைக்கிறதுக்காக வெளிநோக்கி காந்த விசைக்கோடுகள் வரணும். அதுக்கேற்ற வகையில் மின்னோட்டம் உருவாகும். அந்த மின்னோட்டம் என்ன இந்த திசையில் இருக்குது. அப்போ உள்நோக்கிய காந்த விசை கோடுகள அளவு குறைஞ்சுன்னு சொன்னால், அதாவது என்ன, உள்நோக்கி செல்கிற அந்த காந்தப்பாயம் குறைஞ்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும், அதாவது உள்நோக்கிய காந்தப்பாயத்தை அது அதிகரிக்கும். அப்போ உள்நோக்கி செல்கிற காந்தப்பாயம் குறைவடைந்து சொன்னால் அப்போ உள்நோக்கி செல்கிற அந்த காந்தப்பாயத்தை என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்கணும்னு சொன்னால் உள்நோக்கிய திசையில் காந்தப்பாயம் உருவாகிற மாதிரி எங்களுக்கு மின்னோட்டம் ஓடும். அப்போ ஓடினாங்களுக்கு என்ன, இது பெரிய விரல் இது இருக்குது. பெரிய விரல் எங்களுக்கு என்ன உள்நோக்கி இருக்கணும். அப்போ எங்களுக்கு என்ன இந்த திசையில் எங்களுக்கு என்ன அந்த மின்னோட்டம் எங்களுக்கு ஓடும். அப்போ என்ன இந்த திசையில் மின்னோட்டம் ஓடிச்சுன்னு சொன்னால் உள்நோக்கிய திசையில் அந்த காந்த விசை கோடுகள் உருவாக அப்போ உள்நோக்கிய திசையில் காந்த பாயங்களுக்கு என்ன அதிகரிக்கும். அப்போ எதிரான செயற்பாடை மேற்கொள்ளும். உள்நோக்கி காந்த விசை கோடுகள் அதிகரிக்குன்னு சொன்னால் அதை குறைக்கிற மாதிரி மின்னோட்டம் ஓடும். உள்நோக்கிய திசையில் காந்த விசை கோடுகள் குறைஞ்சா, காந்தப்பாயம் குறைஞ்சா அதை அதிகரிக்கிற மாதிரி இதில் மின்னோட்டம் உருவாகும். அடுத்து ரெண்டாவது முதலாவது விடயம் அந்த வடைமுனை தென்முனையை பார்த்தோம். அதாவது காந்த விசை கோடுகளின் மாற்றத்தால் ஏற்படுற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இது எண்காந்தம், இது எண்முனைவு எஸ்முனைவு. அப்போ எண்முனைவில் இருந்தால் எங்களுக்கு என்ன அந்த காந்த விசை கோடுகள் வெளிப்படும். அப்போ காந்தத்தை நான் இந்த திசையில் அசைக்கிறேன். அப்போ காந்தத்தை இந்த திசையில் அசைக்க வடியாக பார்க்கணும். முதல் தூரத்திலிருந்து கிட்ட வருது. அப்போ தூரத்திலிருந்து கிட்ட வரைக்கும் முதல் 3 கோடு போகுது. கிட்ட வரைக்கும் 1 2 3 4 5 6 கோடு போகுது. அப்போ கிட்ட வரைக்கும் காந்த விசை கோடுகள் எண்ணிக்கை அதிகரிக்குது. வடியாக பார்க்கணும். அதாவது என்ன, காந்தத்தை நாங்கள் கிட்ட நோக்கி கொண்டு வரைக்க உள்நோக்கிய திசையில் காந்த விசை கோடுகள் எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்போ உள்நோக்கிய திசையில் காந்த விசை கோடுகள் எண்ணிக்கை அதிகரித்தால் அப்போ என்ன நடக்கும், இதில் மின்னோட்டம் எப்படி உருவாகும், அதை
உள்நோக்கி திசையில் உருவாகிற காந்த விசை கோடுகளை எதிர்க்கும் விதமாக உருவாகும். அப்போ என்ன குறைக்கிறதுக்காக இதில் கடத்தியில் மின்னோட்டம் ஓடும் வெளிநோக்கிய திசையில் காந்த விசை கோடுகளை உருவாக்கியவாறு. அப்போ வெளிநோக்கிய திசையில் காந்த விசை கோடு உருவாக்கினா இது என்ன என் முனைவாக இருக்குது, எஸ் முனைவாக இருக்குது, மின்னோட்டங்களுக்கு என்ன இந்த திசையில் ஓடும். ஏன் உள்நோக்கி அதிகரிச்சுன்னு சொன்னால் உள்நோக்கி அதிகரிக்கிறத குறைக்கணும்னா என்ன செய்யணும், வெளிநோக்கி காந்த விசைக்குழல் உருவாகணும். வெளிநோக்கி காந்த விசைக்குழல் உருவாகணும்னு சொன்னால் மின்னோட்டம் என்ன இந்த திசையிலோட இது என் முனைவாகவும் எஸ் முனைவாகவும் இருக்குது. அப்போ இது இந்த முனைவு என் முனைவு, இது இந்த முனைவு என் முனைவு. அப்போ என்ன செய்யும், ஒன்றை ஒன்று தள்ளும். அப்போ காந்தத்தை நான் கிட்டாசை கேட்க ஒன்றை ஒன்று நோக்கி என்ன எங்களுக்கு தள்ளும். அடுத்த பாவம் இது வடைமுனைவை நாங்கள் பின்னோக்கிய செய்யும். அப்போ காந்தத்தை பின்னோக்கிய செஞ்சா எங்களுக்கு கடத்தி என்ன கிட்ட இருந்த கடத்தி தூரத்துக்கு போகுது. அப்போ தூரத்துக்கு போக என்ன செய்யுது, காந்த பாயம் எங்களுக்கு குறைவடையுது. அப்போ உள்நோக்கி இருக்கிற அந்த காந்த விசைக்கோடு எண்ணிக்கை குறைவடையுது. அப்போ உள்நோக்கி இருக்கிற காந்த விசைக்கோடு எண்ணிக்கை குறைவடைந்தால் என்ன செய்யும், உள்நோக்கி இருக்கிற அந்த காந்த விசைக்கோடுகளை அதிகரிக்கும் வகையில் மின்னோட்டம் ஓடும். அப்போ அதிகரிக்கிற வகையில் மின்னோட்டம் ஓடணும்னு சொன்னால் என்ன இந்த திசையில் காந்த விசைக்கோடுகள் உருவாகணும்னு சொன்னால் விளக்கையை பிடிச்சி பார்த்தா எங்களுக்கு என்ன இந்த திசையில் மின்னோட்டம் எங்களுக்கு ஓடும். அப்போ இந்த திசையில் காந்த விசைக்கோடு உருவாக்கின்னு சொன்னால் இது வடைமுனைவாகவும் தென்முனைவாகவும் இருக்குது. மேல் நாங்கள் வெளிநோக்கி அசை கேட்க உள்நோக்கிய திசையில் காந்த விசைக்கோடு எண்ணிக்கை குறைவடையுது. அப்போ அதிகரிக்க செய்யணும்னு சொன்னால் இந்த திசையில் காந்த விசைக்கோடு உருவாகணும். வெளியில் வாரது என் முனைவாக இருக்கும், உங்களுக்கு என்ன உள்ள வார முனை எஸ் முனைவாக இருக்குது. அப்போ இது என் முனைவு எஸ் முனைவு. அப்போ ஒன்று ஒன்று கவரும். அப்போ இதில் விடயத்தை பார்த்துக்கொள்வோம். நாங்கள் கிட்ட கொண்டேக்க தள்ளுது, நாங்களை விலத்தி கொண்டு போய்க்க கவருது. நாங்கள் சொல்கிறது அதே மாதிரி நாங்கள் எஸ் முனையை மறுக்கா பார்ப்போம். அப்போ எஸ் முனைவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வெளிநோக்கி கொண்டு வரோம். இதனால் என்ன உள்நோக்கி கொன்றைக்க நடக்குது. உள்நோக்கி கொன்றைக்க குறைவாக இருந்த காந்த விசை தூரத்தில் இருக்க என்ன காந்த விசை கோடுகள் குறைவாக இருக்கும், கிட்ட வரைக்கும் என்ன காந்த விசை கோடுகள் அதிகரிக்கும். அப்போ வெளிநோக்கி அதாவது இந்த திசையில் இருக்கிற காந்த விசை கோடுகள் எண்ணிக்கை என்ன செய்யும், கிட்ட கொண்டிருக்க அதிகரிக்கும். அப்போ இந்த திசையில் வர்ற காந்தத்தை நான் கிட்ட கொண்டு வரைக்க இந்த வட்டக்கடத்தியூடாக இந்த திசையில் இருக்க காந்த விசை கோடுகள் எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்போ என்ன குறைக்கும் முகமாக எங்களுக்கு மின்னோட்டம் உருவாகணும். அப்போ மின்னோட்டம் ஓடணும்னு சொன்னால் குறைக்கணும்னா என்ன செய்யணும், இந்த திசையில் அதிகரிக்குது காந்த விசை கோடு. அப்போ இந்த திசையில் காந்த விசை கோடு உருவாகணும். அப்போ உருவாகினா என்ன, இதில் என் முனைவு எஸ் முனைவாக இருக்குது. அப்போ இது எஸ் முனைவு, இதுவும் எஸ் முனைவு. அப்போ ஒன்றை ஒன்று தள்ளும். அப்போ காந்தத்தை நாங்கள் கிட்ட கொண்டுறேங்க அது ஒன்றை ஒன்று தள்ளும். மேன் காந்தத்தை நாங்கள் கிட்ட கொண்டுறேங்க இந்த திசையில் காந்த விசை கோடு எண்ணிக்கை அதிகரிக்குது. ஏன் இதை குறைவாக இருக்கும், தூரத்தில் இருக்க குறைவாக இருக்குல்ல, தூரத்தில் இருக்க குறைவாக இருக்குது, கிட்ட கொண்டுறேங்க என்ன அதிகமாக இருக்குது. அப்போ என்ன காந்த விசை கோடு எண்ணிக்கையை குறைக்கும் முகமாக எங்களுக்கு என்ன இந்த எதிராக காந்தப்புலம் உருவாரமாக எங்களுக்கு மின்னோட்டம் ஓடும். அப்போ இது என் முனைவு எஸ் முனைவு ஒன்றை ஒன்று தள்ளும். இப்போ நாங்கள் இதை விலத்தி கொண்டு போனோம்னு சொன்னால் அப்போ இதை நாங்கள் விலத்தி கொண்டு போனால் என்ன நடக்கும், முதல் காந்தேச கோடு குறைவாக இருக்குது, விலத்தி கொண்டு போய் காந்தேச கோடு எண்ணிக்கை குறையும். அப்போ இந்த திசையில் இருக்கிற காந்தேச கோடு எண்ணிக்கை என்ன செய்யுது, குறைவடையுது. அப்போ குறைவடைஞ்சால் என்ன செய்யும், அதிகரிக்கணும்னு சொன்னால் என்ன இந்த திசையில் காந்த விசைக்கோடு உருவாகாமல் என்ன மின்னோட்டம் எங்களுக்கு இதில் உருவாடும். அப்போ என்ன இந்த திசையில் வெளிப்படுதுன்னு சொன்னால் இது வெளிவர முனை என் முனைவு, உள்வர முனைவு எஸ் முனைவு. அப்போ என்ன இது என் இது எஸ். அப்போ என்ன ஒன்றை ஒன்று கவரும். அப்போ என்ன நாங்கள் நோக்கி கொன்றேக்க தள்ளுது, விலத்தி கொண்டு போய்க்க கவருது. அப்போ இந்த முடிவை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் முதலாகும். இங்கே பார்த்தீங்க இங்கேயுமே நடக்குது, நாங்கள் நோக்கி கொன்றேக்க தள்ளுது, விலத்தி கொண்டு போய்க்க எங்களுக்கு என்ன கவருது. இவ்வளோ சொல்கிறது. அப்போ இங்கே என்ன எஸ் முறைவை நாங்கள் என்ன நோக்கி கொன்றும் போது எங்களுக்கு என்ன தள்ளுது, அதாவது விலத்தி கொண்டு போய்க்க கவருது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால் இந்த என் முனைவு எஸ் முனைவு, அதாவது காந்தப்பாயம் அதிகரிச்சுன்னு சொன்னால் குறைக்கும் முகமாக மின்னோட்டம் ஓடும், காந்தப்பாயம் குறைவடைஞ்சால் அதிகரிக்கும் முகமாக மின்னோட்டம் ஓடும். அதை வச்சு கூட நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோம். காந்தத்தை நாங்கள் நோக்கி அசைச்சோம்னு சொன்னால் தள்ளும், விலத்தி அசைச்சா கவரும். அப்போ சிம்பிளாக நாங்களே ஆன்சரை பார்க்க முடியும். அப்போ நாங்கள் இஞ்சால காந்தத்தை அசைக்கிறோம். அப்போ இஞ்சால காந்தத்தை நாங்கள் அசைக்கிறோம்னு சொன்னால் என்ன நடக்கும், அசைச்சோம்னு சொன்னால் ஏ அது எங்களுக்கு என்ன கவரும், ஏலேருந்து விலத்தி போகுது. அப்போ ஏ அது கவரும். அப்போ ஏ எங்களுக்கு இஞ்சால திசையில் அசைக்கும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிஏ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிஏ நோக்கி காந்தத்தை தள்ளுறோம். அப்போ அசைக்க என்ன செய்யும், அது இந்த பிஏனை தள்ளும். ஏன் கிட்ட கொண்டு போனால் தள்ளும், எட்டை கொண்டு போனால் கவரும். அப்போ இது எட்டை கொண்டு போடியாக கவருது. அப்போ இஞ்சால திசையில் செய்யும், இது கிட்ட கொண்டு போடியாக தள்ளும், இஞ்சால திசையிலையும். அப்போ ஏயும் பியும் எங்களுக்கு என்ன விளக்கை பக்க திசையிலாம் எங்களுக்கு என்ன அசையும். அப்போ விடயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும், நாங்கள் எப்படி அதுக்கான முடிவுக்கு நாங்கள் வந்துனாங்கன்னு சொல்லி.
நான் சொல்கிறது ரைட். அப்போ பார்த்தோம்னு சொன்னால் அப்போ எத்தனாவது விட நாங்கள் சரியாக இருக்குமென்று பார்த்தா ஏகபி ஆகிய இரு தடங்களும் வலப்பக்கமாக இயங்கும் என்று சொல்ல அந்த முதலாவது விட எங்களுக்கு சரியான விடையாக எங்களுக்கு இருக்கும். அப்போ இதில் நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தை திருப்பி இருக்காங்க ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது காந்தத்தை நாங்கள் கிட்ட கொண்டு போனால் என்ன செய்வோம், தடம் என்ன செய்யும், தள்ளும். அதாவது வெட்ட கொண்டு போனால் என்ன செய்யும், கவரும். என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். வச்சுருந்தால் இப்படிப்பட்ட கேள்விகள் வரைக்கும் நாங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்குது.